Hi friends, welcome to Madras விருந்து. நம்ம இன்னைக்கு நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி மலேசியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான். நம்மளுடைய சுவைக்கு ஏற்றவாறு சின்ன மாற்றங்களோட செஞ்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களுமே செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி டின்னர் சாப்பிட்டு போரிங்கா இருந்துச்சுனா கண்டிப்பா இத போல ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது சிக்கன் சேர்த்து செஞ்சிருக்கோம். இதே சிக்கன் சேர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சுவையாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட சின்னதாக இஞ்சி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கூட 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. அதாவது 250 கிராம் அளவுக்கு. இது போன்லெஸ் சிக்கன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது எல்லாமே சேர்த்து வேக வச்சு நீல வாக்கில் இது போல் பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். சிக்கன் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு பதில் பன்னீர் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே சேர்த்துடுங்க. இதே இந்த சிக்கன் மசாலா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது போல் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்படி ரொம்பனா ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 30% அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அதாவது குடைமிளகாய். குடைமிளகாய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதே உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னு விருப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வெஜிடபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். இதே நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி பயன்படுத்துகிறதா இருந்தால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதே உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா அதுக்கு பதில் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மசாலா பொடி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கரையாமல் வரும். இதே நீங்கள் சிக்கனுக்கு பதில் பன்னீர் சேர்த்து செய்கிறதா இருந்தால் இப்போ நான் மசாலா பொடி ஆட் பண்ணும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சிக்கனில் மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா பொடியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த சிக்கனும் ஒரே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் மசாலாவுடைய சுவை இன்னும் அதிகமாகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும்.
இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பதமில் இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடாக இருக்கணும். மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா தவா வந்து ஸ்டவ் மேலே இருக்கக்கூடாது. மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா தவா இதை போல் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துடும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது போல் ரவுண்ட் ஷேப் கொடுத்துடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாவு ஃபுல்லாக நல்லா வெந்து ஓரத்தில் தண்ணியாக இப்படி பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இது போல் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டு மேலே லைட்டாக இதை போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த தோசை பார்க்குறதுக்கு ஷவர்மா மாதிரி இருக்கும். வெந்தம் இருக்கணும், பார்க்குறதுக்கும் வந்துட்டு கலர் மாறாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இதை போல் வந்துட்டு நல்லா மேலே இதை போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 2 கப் மாவுக்கு 7 அளவுக்கு தோசை வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ஷவர்மா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தோசையை வந்துட்டு இதை போல் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி அளவுக்கு இதை போல் கட் பண்ணிக்கணும். இப்போ இது மேலே இந்த சிக்கன் மசாலா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரத்துலனா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, கரெக்டாக சென்டர்லேயே வந்து பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபில்லிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மடிப்பு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு பேஸ்ட்டை வந்துட்டு ஓரம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிக்கலாம். இதை போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மைதா மாவு பேஸ்ட்டு கூட நல்லா ஒட்டணும். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அவங்க வந்து எப்படி மடிப்பாங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்க மாட்டாங்க, ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி மடிப்பாங்க. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். பார்க்குறதுக்கு பாருங்கள், பெரிய சைஸ் சமோசா மாதிரியே இருக்குது. சமோசான்னு சொல்லும்போது தான் இன்னொன்று கூட ஞாபகம் வருது. அந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பிகினர்ஸ்க்காக நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதே போல் பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் மசாலா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரங்களில் படாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவு பேஸ்ட்டு ஓரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிக்கலாம். மடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா இதை போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா மடித்தாச்சு. இப்போ இதே மாதிரி தான் எல்லா தோசையிலையும் வந்து மடிச்சிக்கணும். இந்த ரெசிபி நைட்டு டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மசாலா ஃபில் பண்ணி மடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நைட்டில் வந்து டின்னருக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டியூஷன் முடிச்சுட்டு வர பசங்களுக்கோ இல்லைன்னா ஒர்க் முடிச்சுட்டு வரவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். சூடாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது காய்ச்சின பால். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கதை வந்துட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்துட்டு முட்டை இதை போல் அடித்து வச்சுட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், இதே போல் ஒன்று ஒன்றா டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக செய்கிறதுக்கு பதில் கறி குழம்பு வச்சுட்டு 2 தோசை செஞ்சு சாப்பிட்டு போய்டுவோன்னு சொல்லிட்டு. எப்போவுமே சாப்பிட்றத விட எப்போயாவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இதை போல் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான் இருக்கும். இது வந்து மலேசியாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட சுவை ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷுன்னு சொல்லி தனியாக எதுவுமே வேண்டாம். ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் மசாலா கொடுத்துருக்கோம், அதே போதுமானதாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டின்னருக்கு இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.